இரண்டாம் உலக சைவ சமய மாநாட்டின் கருப்பொருள் நால்வர் உணர்த்திய ஒரு கடவுள் வழிபாடு. உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பல கேள்வியோடு வந்திருப்பீங்க. இந்த ஒரு கருப்பொருள், இதன் பின்னால் என்ன இருக்குது, இதன் சூட்சுமம் என்ன அப்படின்னு எல்லாரும் யோசித்து வந்திருக்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு பதில் தர வருகின்றார் மலேசிய சைவ சமய பேரவையின் தலைவர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் அவர்கள். அவர் கருப்பொரு உரையை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார் பெருமக்களே, சிவனடியார் என்பதும் சிவ தொண்டர் என்பதும் மிகப்பெரிய அரிய செயல்களை செய்த நாயன்மார்களுக்கு உரிய தொடர். அந்த தொடரை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் நீங்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று உணர வேண்டும். சில வேளைகளில் தமிழனுக்கு தன் பெருமை தெரிவதில்லை. தமிழன் என்றொரு இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று ஒரு கவிஞர் சொன்னார். அது என்ன தனியே அவருக்கு ஒரு குணம் என்றால், அவன் தன் பெருமை அறியாது பிறர் பெருமையை பேசுவான். தமிழர் வரலாற்றில் தமிழன் ஒருவன் தமிழர்களுக்கு தலைவனாக இருந்ததில்லை. உண்மையா? தமிழர்களுக்கு தமிழன் தலைவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் தமிழன் தமிழனுக்கு அடங்க மாட்டான். ஆனால் மற்ற எவருக்கும் அடங்கி வாழ்வான். இந்த இழிநிலையை மாற்றுவதற்கு ஒரு வழிதான் உண்டு. நாம் எல்லாரும் இனத்தால் தமிழரால், சமயத்தால் சைவராய் மாறுவதுதான். இந்து என்ற சொல்லிலே சைவன் செத்து போனான். இந்தியன் என்ற சொல்லிலே தமிழன் செத்து போனான். செத்தவனை மீட்டு எடுக்க வேண்டும். மட்டிட்ட புண்ணியம் பாட ஞானசம்பந்த பெருமானை எழுந்தருளும்படி வேண்ட வேண்டும். இரண்டு பெருமைகள் நமக்கு உண்டு, உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லாத பெருமை. இது உணர்ச்சி வசப்பட்டு பேச நினைக்காதீங்க. இந்த நாகப்பையா எப்போதும் அப்படித்தான், அவருக்கு சைவம் தமிழ் ரெண்டுன்னா அப்படி தான் பொங்குவார் அப்படின்ட்டு. இது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு அல்ல, அறிவு சார்ந்த பேச்சுன்னு சொல்கிறேன். சான்றுகள் தருகிறேன். உலகத்தின் மிக மூத்த நாகரிகங்களிலே 3 நாகரிகம் சொல்லுவாங்க. சீன நாகரிகம், கிரேக்க நாகரிகம், மூன்றாவது தமிழர் நாகரிகம். எத்தனையோ மொழிகள், எத்தனையோ நாகரிகங்கள், பண்பாடுகள் வந்துவிட்ட உலகத்தில் 3 நாகரிகங்கள் மிக மூத்தவை, மிகச் சிறந்தவை, பண்பட்டவை. சீன நாகரிகமோ, கிரேக்க நாகரிகமோ, தமிழ் நாகரிகமோ. ஆனால் இந்தியாவிலே தமிழன் ஒரு கோடியிலே இருக்கின்றவனை கோடியை போர்த்தி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் மற்றவர் மட்டுமல்ல, தமிழனே காரணம். அவன் மீண்டு எழுவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, தமிழன் தன்னை தமிழன் என்று உணர வேண்டும். இன்னொன்று, ஒவ்வொரு தமிழனும் தன்னை சைவன் என்று உணர வேண்டும். ஏனென்றால் இந்த சைவத்தில் தான் சாதி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இங்குதான் மனிதம் உண்டு.
இங்குதான் உயிர்ப்பு உண்டு. இங்கேதான் இறைவன் நம்மோடு இயைந்து வாழுகின்றான். இந்த இரண்டையும் நாம் போற்றி மீட்டு எடுத்தால் இந்த இனம் மீண்டும் வலிமை பெற்றுவிடும். அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நேற்று இன்றல்ல 3500 ஆண்டுகளாக சைவத்தை எப்படியெல்லாம் நலிவடைய செய்யலாமோ அப்படியெல்லாம் நலிவடைய செய்தார்கள். இன்று இருக்கிற சைவம் என்ன சைவம் தெரியுமா? நேற்று ஐயாவோட பேசி கொண்டு நாங்கள் சொன்னோம். முதல்ல சைவம்னு இருந்தது, வைதிகம் வந்தது, வைதிக சைவம் ஆனது. அடுத்து சாக்தம் வந்தது, சாக்த வைதிக சைவம். அடுத்து கௌமாரம் வந்தது, கௌமார சாக்த வைதிக சைவம். அடுத்து கானாபத்தியம் வந்தது. இப்போது கானாபத்திய கௌமார சாக்த வைதிக சைவம். தாங்குமா இந்த சைவம்? ஒரு சைவத்தின் மீது மற்ற 4 மதங்களை ஏற்றி ரொம்ப விழிப்பாக கேட்கணும். எங்கள் மாணவர்களெல்லாம் ரொம்ப கொட்டுவன் தலைமையிலைய விழிப்பாக கேட்கணும். இப்போ என்ன சொன்ன? சைவத்தின் மீது மற்ற மதங்களை ஏற்றி சொல்லாதீர்கள். சைவத்துக்கும் மதத்துக்கும் என்ன வேறுபாடு? சமயத்துக்கும் மதத்துக்கும். மதம் நம்பிக்கைகளின் தொகுப்பு, சைவம் அறிவார்ந்த சிந்தனைகளின் முடிவு. வேறுபாடு உண்டு. எனவே சைவ மதம்னு சொல்லக்கூடாது. நம்ம நூல்களில் பெரியவங்க தெரியாமல் கூட சொல்லலை, இதை மறந்து கூட சொல்லலை, சரியாக சொல்லியிருக்கிறாங்க. சைவ சமயம் சொல்லியிருக்க, எந்த இடத்துலையும் சைவ மதம்னு சொல்லலை. அப்படி யாராவது சொல்லியிருந்தா அவர் நண்பர் போல் பகை, நண்பர் போல் பகை. 5 சிறு மதங்களுக்கு பக்கத்தில் மிக பெரிய சமயத்தை சமமாக வைத்தார் ஒருவர். மற்ற 5 மதம், கணபத்தியம், கௌமாரம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம், இவை 5ம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பிரிவுகளுக்குள், ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகளுக்குள் இருந்த மதங்கள். இவற்றுக்கு சித்தாந்தம் கிடையாது. இந்த மதங்களோடு சமப்படுத்தினார் ஒருவர். சைவத்தை இழுத்து வந்து இந்த மதங்களோட வச்சு ஷண்மதம் என்றார். கேள்போல் பகை. அன்பர்கள் சிந்திக்க வேண்டும். 6 அடி உயரம் இருக்கிற ஒருத்தனை 4 அடி உயரம் இருக்கிற மற்ற 5 பேரோடு நிறுத்தி 1 அடி உயரமாக இருக்கானே என்ன செய்யலாம் என்று சிந்தித்து நல்ல கூர்மையான கோடரியை கொண்டு அளவுகோல் வைத்து சரியாக 1 அடியை அவன் 2 கால்லையும் நறுக்கி அவனை முடமாக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். அப்படி முடமாக்கி நிறுத்தப்பட்ட சமயம்தான் சைவம். அன்று என்று ஷண்மதத்தில் ஒன்றாக சைவம் போனதோ அன்றே சைவம் முடமானது. அன்பர்களே, சைவத்தின் பெருமையை பலரும் பேசுகிறார்கள். என்னென்னவோ சொல்றாங்க. மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இது கோலாலம்பூருக்கு அப்பால விளங்கலை. இந்த சைவம் கோலாலம்பூருக்கு அப்பால விளங்கலைங்க. சத்தியமாக சொன்னால் உண்மை அதுதான். அதுக்காக தான் எங்களுடைய முதல் மாநாட்டை ஈப்போட கொண்டு போய் வச்சோம். இந்த மாநாட்டை கூட ஜோகூர் பார்ல வைக்கலான்னு தான் திட்டமிட்டோம். சாத்தியப்படலை. ஜோகூர் பார்ல ஒரு சித்தாந்த வகுப்பு தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணி அது நிறைவேறி வரலை.
ஏனென்றால் மாநாட்டை நடத்துவது சித்தாந்த மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. சித்தாந்தம் படித்தவன் தான் சித்தாந்த மாநாடு கூட்டணும். சைவத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் தொடர்பு இல்லாதவன் சித்தாந்த மாநாடு கூட்டக்கூடாது. எனவே எந்த ஊரில் எங்கள் சித்தாந்த வகுப்பு நடக்கிறதோ அந்த ஊரில் தான் மாநாடு நடக்கும். அன்பர்களே, இந்த கோலாலம்பூரில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது. மிக இனிய மிக அரிய கருத்து செல்வங்கள் அருள் அமுதமாக பொழிகிறது. ஆனால் இதை யார் அருந்துகிறார்கள் என்றால், வயிறு நிறைய தின்னுட்டு புளி ஏப்பம் விடுறான அவர்கள் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்றது விளங்குதுங்களா? விளங்குன்னு நினைக்கிறேன். புளியப்பக்காரனுக்கு விருந்து போட்ட மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு மனக்குறை உண்டு. கேட்டவர்களே கேட்க, நான் பார்த்தவர்களே பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு தான் அந்த காலத்தில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுன்னு. நாங்கள் குண்டு சட்டிக்கும் கீழே போய் ஒரு சின்ன டபராவுக்குள்ளே குதிரை ஓட்டுறோம். சித்தாந்தம் அனைத்து உயிர்களுக்குமான பொது சொத்து. மனிதருக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்குமான பொது சொத்து. எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தலைவன், பசுபதி. அப்படி இருக்க ஒரு புல்லுக்குள்ள இருக்கிற உயிரும் சிவத்தை சிந்திக்க உரிமை உடையது. எம்பெருமான் எப்படியெல்லாம் திருமேனி கொள்கின்றான். திருவிளையாடல் புராணத்திலே குட்டிகளை ஈன்ற பன்றி ஒன்று இறந்து போனது. அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்க சிவபெருமான் தாய்ப்பன்றியாக உருவெடுத்து வருகிறான். என்ன உட்பொருள் இது? இறைவன் எந்த திருமேனியும் எடுக்கிறான். ஏன்? அடியார்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்க வருகிறான். சில கதைகளில் சிவபெருமான் பிராமண வடிவத்தில் வந்தான், பிராமண கோலத்தில் வந்தான்னு சொல்லுவாங்க. அது என்ன, சிவபெருமான் எப்போதும் பிராமண கோலத்திலே வராரு? ஐயா தான் பதில் சொல்லணும். இப்படி எல்லாம் தான் சைவத்துக்குள்ள வர்ணாசிரமத்தை திணிப்பது. சைவத்துக்குள்ள வர்ணாசிரமத்தை திணிக்க சிவபெருமான் பிராமண கோலத்தில் மட்டும்தான் வராருன்னு சொல்றது. ஆனால் என் பெருமான் பன்றிக்குட்டிகளுக்கு பால் ஊட்ட பன்றியின் வடிவத்தில் வந்தவர். ஏனென்றால் அந்த பன்றிக்குட்டிக்கு பால் ஊட்ட ஒரு மனித பெண்ணாக போனால் கூட பயன் வராது. அது பன்றிகளுக்கு பயன், பன்றி குட்டிகளுக்கு பயன் தராது. எனவே அடியார்களுக்கு எந்த திருமேனி கொண்டு சென்றால் அடியார்கள் பயன் பெறுவார்களோ அந்த திருமேனி கொண்டெல்லாம் இறைவன் செல்லுகிறான். நம்ம ஊரில் நாய்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை உண்டு. தமிழ்நாட்டில் கூட இப்போ நாய்களுக்கு மரியாதை வந்து விட்டது. நாய்கள் பல பல துறைகளில் மிக உயரிய நிலையில் இருக்கிறார்கள். அதனால் மாணிக்க வாசகர் நாயிற்கடையன் சொன்ன காலத்தில் நாய் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் நாயை யாரும் படுக்கையில் வைத்து பால் ஊட்டவில்லை. அது தெருவில் திரிந்தபடி இருந்தது. ஆதம் இலி நாயேனே என்றார் மாணிக்க வாசகர். ஆதம் இலி நாயே. ஆதம்னா பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லாத நாய்ங்கிறார். மாணிக்க வாசகர் காலத்தில் நாய் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு அதுக்கு வாழ்வு வந்து விட்டது அல்லவா? அதனால் தமிழன் பார்த்தான், மிக எளிமையாக இழிவாக ஒருத்தரை சொல்கிறதுக்கு இனி நாயின்னு சொல்லக்கூடாது, தப்பாக போச்சு. அதனால் பன்னின்னு சொல்கிறான்.
நான் சொல்கிறது சரியா ஐயா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒருத்தன் திட்டுறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? பன்னி அப்படிங்கிறோம். ஏன்னா பன்னி நாயை விட கேவலமாகிவிட்டது. ஆனால் அங்கேதான் எம்பெருமான் உயிர்களுக்கு செய்கின்ற அருட்கருணையை பார்க்கிறோம். பன்றிக்குட்டிகளுக்கு பால் ஊட்டுவதற்கு நாய் திருவுருவம் கொள்கிறார். அந்த திருமேனியும் கூட தூய திருமேனி. அன்பர்களே, அப்படிப்பட்ட கடவுள் நம்மை ஆட்கொள்ள காத்திருக்கின்றான். அவனை மறந்து விட்டு என்ன செய்கிறோம்? மறந்து விட்டு என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்ட கடவுளோட எதையெல்லாம் நாம் நிகர் வைத்து பேசுகிறோம். 2045 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் சொன்னார், தனக்கு உவமை இல்லாதான். சிவபெருமானுக்கு, இறைவனுக்கு உவமை இல்லை என்றால் அவனுக்கு சமமாக இன்னொன்றை சொல்லக்கூடாது என்று சொன்னான். பிரிதொன்றுக்கு நிகர் இல்லாதவனே மேலானவன். மேலானவன் என்ற சொல்லுக்கு பரம் என்ற சமஸ்கிருத சொல்லு பயன்படும். பரம் என்றால் மேலானவன், பராபரன் மேலானவற்றுக்கு மேலானவன், பராபரன் என்று இப்படி சொல்லப்படுகிற இந்த சொற்கள் திருமுறைகளில் மட்டுமல்ல, மெய்கண்ட சாத்திரங்களில் மட்டுமல்ல, சைவ ஆகமங்களில் மட்டுமல்ல, ஆரிய வேதங்களில் கூட சிவபெருமானை தேவதேவன், மகாதேவன், பரமேஸ்வரா என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். உருத்திரன் என்ற சொல் சிவனை குறிக்காது. ஆரிய வேதங்களில் வருகிற உருத்திரன் சிவனை குறிக்காது. சிவனை குறிக்க மகாதேவன், தேவதேவன், பரமேஸ்வரன் என்ற வேறு சொற்கள் உண்டு. ஆக வேதங்களும் போற்றுகின்ற சிவபெருமான். மகாபாரதத்தில் அர்ஜுனன் கேட்குறான் கடைசியா, முத்தி அடைவதற்கு யாரை வழிபட வேண்டும் அர்ஜுனா? கிருஷ்ணா. அர்ஜுன கிருஷ்ணனை கேட்குறார். கிருஷ்ண உபதேசம் என்றார், நீ முத்தி அடைய வேண்டும் என்றால் சிவபெருமானை வழிபட்டு அவர் திருவருளை பெற்றுக்கொள். இது எங்கே சொன்னது? மகாபாரதத்தில் கிருஷ்ண அர்ஜுனனுக்கு சொல்கிறார் என்றால் மகாபாரதம் கூட சிவபெருமானை பரம்பொருளாக ஏற்கிறது. அப்படியே ராமாயணத்துக்கு வந்தீங்கன்னா, ராவணனை கொன்ற பழி தீர என்ன செய்வது என்று கேட்டான். அகத்தியர் அவனுக்கு உபதேசம் செய்கிறார், நீ சிவபெருமானுக்கு மணலால் ஒரு லிங்கம் செய்து வழிபட்டாலன்றி சிவபக்தனை கொன்ற பழி தீராது என்று சொல்ல, ராமேஸ்வரத்தில் மணலை குவித்து லிங்கமாக்கி அதை வழிபடுகிறான் ராமன். என்றால் ராமனுக்கும் பரம்பொருள் சிவன். இப்படி நம்முடைய பண்பாட்டுக்கு அப்பாலே இருக்கிற நூல்கள் எல்லாம், ஆரிய வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே சிவனை பரம்பொருளாக போற்றும் போது நம்மவன் மட்டும், நான் முன்பே சொன்னேன்ல, தமிழனை தலைவனா ஏற்க மாட்டான். அதனால் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே வழிபட பெற்ற சிவபெருமானை தமிழை ஏற்காமல் விட்டான். இதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? சங்க இலக்கியங்களில் சிவபெருமானை பற்றி மிக அழகான தொடர்கள் அறிஞர் பெருமக்கள் மிகுதியும் அறிவார்கள். அழகான சொற்கள். நீலமணி மிடற்று ஒருவன், நீலமணி மிடற்று ஒருவன், நீலமணி மிடறு, நீலமணி மிடற்று, சரி, நீலமணி மிடறு உடையவன் சொல்லிட்டு விட்டிருக்க வேண்டியதானே. சங்க காலத்திலேயே ஒருவன் என்ற சொல்லை ஆண்டார்கள். ஒருவன் என்ன பொருள்? அவன் தான் பரம்பொருள்னு சொன்னாங்க.
சிவன் என்று பெயர் சொல்லுவதற்கு முன்னால் சங்க இலக்கியங்களில் சிவன் என்று சொல் ஆளப்படவில்லை. எல்லா இடங்கள்லையும் சிவபெருமானுடைய தோற்றப்பொழிவு தான் சொல்லப்பட்டது. நீல மணிமிடரு உடையவன் என்று சொல்லும்போது கூட ஒருவன் என்று சொன்னார்கள். நீல மணி மிடற்று ஒருவன், ஆள் அமர் செல்வன், இப்படியெல்லாம் அவருடைய தோற்ற பொழிவை கொண்டு சிவபெருமானை போற்றினார்கள். சங்க இலக்கியம் என்பது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு வருகிறது. இப்படியெல்லாம் சிவ வழிபாடு மக்கள் மத்தியிலே பெருகி நின்ற காலத்தில் வைதீகம் உள்ளே வருகிறது. வைதீகம் இன்றைக்கு வைதீகம் வேதம் என்று சொன்னால் உடனே நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் ரிக்கு யஜுர் சாம அதர்வன வேதம் என்று தான் சொல்கிறோம். வேதம் என்ற சொல்லுக்கு ரிக்கு யஜுர் சாம அதர்வன வேதத்தை நாம் குறிப்பிடுவது மட்டுமல்ல, சமஸ்கிருத மொழியில் எது இருந்தாலும் வேதம்ட்டான். சமஸ்கிருத மொழியில் எது இருந்தாலும் வேதம். சமஸ்கிருத மொழியில் தான் காமசூத்திரா இருக்குது. அதனால் அதுவும் வேதம்னா புரியுதுங்களா? ஆக பிற்காலத்தில் சமஸ்கிருத மொழியில் எது இருந்தாலும் வேதம்னு சொல்ல போய் சமஸ்கிருத மொழியில் ஒருத்தனை நாயே பேயன்னு திட்டினாலும் வேதம் என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு ஒரு சமஸ்கிருத மயக்கம் வந்தது. அந்த மயக்கத்தினால் விளைந்தது என்ன என்றால், சைவம் நமக்கு கற்பித்த சித்தாந்த செய்திகளை நாம் இழந்துவிட்டோம். வைதீகம் உள்ள வந்தது. வைதீகத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் எல்லா சைவ அடியார்களுமே வேதத்தை ஒப்புக்கொண்டே பேசி வருகிறார்கள். வேதம் பொது, ஆகமம் சிறப்பு என்றார்கள். திருமூலரும் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஆனால் வேதத்தை பொது என்று சொல்லி ஆகமத்தை சிறப்பு என்று சொன்னால் என்ன பொருள்? நாம் ஆகமத்துக்கு உரியவர்கள் என்றாலும் வேதத்தையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தொடர்பே இல்லாத நூல். நேற்று இரவு ஐயாவோட நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். ஏன் தொடர்பே இல்லை? வேதத்தின் முற்பகுதியில் கர்மகாண்டம், கிரியாகாண்டம், ஆரண்யக காண்டம் 3 காண்டங்களிலுமே முழு முதல் பரம்பொருள் பற்றிய செய்தி இல்லை. அந்த வேதங்களை சொல்லி செய்கிற வேள்வியிலே 33 கோடி தேவர்கள், இயற்கைக்கு அதிபதியாக இருக்கின்ற தெய்வங்கள், அக்னி, வாயு என்று சொல்லப்படுகிற தெய்வங்கள், இந்திரன் முதலாகிய வானவர் தலைவன், இவர்களை பேசுகிற பல தெய்வ சிந்தனைத்தான் வேதங்களில் இருந்தது. இதில் மிக முக்கியமான செய்தி என்ன என்றால், வேதங்களில் பரம்பொருள் கோட்பாடு இல்லை. அந்த பரம்பொருள் கோட்பாடு எப்போ வருது? உபநிடதங்கள் வரும்போது வந்தது. உபநிடதங்கள் வேதத்தின் இறுதி பகுதியில் ஒட்டி வைக்கப்பட்டது. காணாமல் போயிட்டு ஒட்டி வைக்கப்பட்டது. அதை நமக்கு மூலமாக வச்சுக்கிட்டு நாமும் ஒட்டி வைக்கிற வேலையை பின்னால் செஞ்சுருக்கோம். அதான் 11ஆம் திருமுறை. சிறு சிறு நூல்கள் காணாமல் போய்விடுமே, அழிந்து விடுமே என்று ஒரு ஆதங்கத்தில் அதெல்லாம் ஒட்டி சிவனுக்குரிய 12 திருமுறைகளோட சேர்த்து வச்சதுனால இன்னைக்கு 11ஆம் திருமுறையை நாம் படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள், ஒரு கட்டாயத்துக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புண்ணியத்தை செஞ்சவர் யாருன்னு தெரியல. இப்படி வைதிகம் உள்ள வந்தபோது சமஸ்கிருத மொழி மட்டுமல்ல,
கூடவே சேர்ந்து வர்ணாசிரமம் வந்தது. அதுக்கு முன்னால் தமிழர்கள் வாழ்க்கையில் தொழிலடியாக வந்த குழு பிரிவு இருந்தது. தொழிலால் வருவது, இன்ன தொழில் செய்கின்ற பிரிவினர் என்று. ஆனால் அதை சாதியாக யாரும் சொல்லவில்லை. அது சாதி அல்ல. இதற்கு என்ன ஆதாரம்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஐயா திருத்தணும் என்ன, மலேசியாவில் பிறந்து வளர்ந்தவன் அடிக்கடி தமிழ்நாட்டையே சொல்லிட்டு இருக்கானேன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. நான் ஒரு 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா போய் வருவது உண்டு. என் கூட வருகிற அன்பர்கள்லாம் கோயிலுக்கு போய் கடையில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் படுத்துருவாங்க. ஆனால் நான் மட்டும் எல்லோரும் படுத்த பிறகும் சரி, சாப்பிடும் போதும் சரி, அங்கே இருக்கிற அந்த ஆட்டோக்காரன் இருக்கான்ல, அவன் கூட போய் பேசுவேன். ஆட்டோக்காரன் தான் சரியான தகவல் சொல்கிறவன். என்ன தகவல்னா, ஆட்டோவில் நீங்கள் பின்னாலேயும் முன்னாலேயும் அவன் வழிபாடு செய்கிற குலதெய்வம் பேரை எழுதியிருப்பான். உண்டா இல்லையா சார்? எழுதியிருப்பான். அவன்கிட்ட நான் கேட்பேன், இந்த குலதெய்வம் எந்த ஊருக்கு உள்ளது? அவன் அந்த ஊரை சொல்லுவான் அல்லவா? அப்போ இப்படியெல்லாம் தமிழர்கள் வழிபட்ட தெய்வங்களை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்ன நிலை. அதே சமகாலத்தில் சிவபெருமானை பரம்பொருளாக போற்றிய நிலை 2 இருந்தது. எல்லா காலத்திலையும் பல தெய்வ வழிபாடும் இருக்கும், ஒரு கடவுள் வழிபாடும் இருக்கும். ஆக சங்க இலக்கியம் காட்டுகிற குலதெய்வம், கிராம தேவதைகள், வீர வழிபாடு, நடுகள் வழிபாடு, காவல் தெய்வம் என்றெல்லாம் பலவாறாக தெய்வங்கள் வழிபட்ட அதே காலத்தில் சிவனை பிறவா யாக்கை பெரியோன், சிவன் பரம்பொருள், சிவன் பராபரன் என்ற கருத்தும் இருந்தது. என்ன ஆதாரம் என்றால், இன்னைக்கும் கூட இருக்க எங்கள் கோலாலம்பூரில் ஏராளமான தெய்வங்களை ஒருவரே வழிபடுகிறார். பாவம், அந்த சாமி என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியாது. ஒரே ஆள் 30 சாமியை கும்பிட்டா இந்த ஆள் எந்த சாமியை பார்த்து ஒழுங்காக கும்பிடுவார்? நான் யாரையும் கேலி பண்ணுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன், நான் யாரையும் கேலி பண்ண மாட்டேன், வருந்தி சொல்லுகிறேன், வருந்தி சொல்லுகிறேன். சொந்த தோழர்கள், உடன்பிறப்புகள் உங்களை பார்த்து நான் கேலி பண்ணேன்னா அந்த கேலி என்னைத்தான் சேரும். வருந்தி சொல்லுகிறேன். சிங்கப்பூரில் என் வகுப்பு மாணவர் ஒரு அம்மா, வகுப்புக்கு வந்து 2-3 வாரத்தில் சொன்னாங்க, ஐயா ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பூஜை அறையை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி பார்ப்போமே, நாள் வரும்போது பார்க்கலாம். என்னம்மா பெரிய சிறப்புன்னு சொன்னேன். நான் 35 படம் வச்சுருக்கேன் சார், எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய அறையையே நான் பூசை அறையை ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னாங்க. இதை பாராட்டத்தான் வேணும். ஏன்னா நிறைய வீடுகளில் இந்த மாடிக்கு ஏறி போகிற படி, அதுக்கு கீழே கொஞ்சம் இடம் சில்லறையாக சும்மா கிடக்கும். அந்த இடத்த பூஜை அறையா ஆக்கிறது பலருக்கு பழக்கம். மாடி வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லுங்க, சரியா பிழையான்னு இல்லைன்றாங்க ஒரு அம்மா. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய அறையில் தான் என் பூஜை அறைன்னாங்க. பரவாயில்லையே, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்களா, இவ்வளோ பக்தியாக அவங்களுன்னு கேட்டேன். திரும்பவும் சொன்னாங்க, 35 சாமிக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் 2 முழம் பூ போடுறேன், ஒவ்வொரு சாமிக்கும் நான் வந்து நைவேத்தியம் பண்ணுறேன், ஒவ்வொரு சாமிக்கும் இதெல்லாம் பண்ணுறேன்னாங்க. பாவம்மா. அப்போ நான் கேட்டேங்க, அப்போ காலையில் எழுந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு வேறு வேலையே செய்ய முடியாது, வீட்டுக்காரருக்கு எது சமையல் கிமையல் எதுவும் பண்ணுறது உண்டா, இல்லை கடையில் வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அல்ல சாமிக்கு வைக்கிற நைவேத்தியம் தான் வீட்டில் உள்ள ஆளுக்குமா. வகுப்பு வந்த புதுசு ஒரு 3 வாரம் கழித்து திருப்பி சொன்னாங்க, நீங்கள் சொன்னதை நினச்சி பார்த்தேன் சார், இவ்வளவு சாமியை வச்சுக்கிட்டு அதை கொண்டுக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாற்றம் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் தான் எனக்கு குருன்னாங்க. நான் சொன்னேன், நான்லாம் குரு இல்லை, அங்கே பாருங்கள் நால்வர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மேலான குரு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேர பெற்றோம்னு சொன்னாங்க. உங்களால் முடிஞ்சால் அதை செயல்படுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னும் 2 வாரம் கழித்து வந்து சொன்னாங்க, ஐயா இப்போ எங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. என்னம்மா சிறப்புன்னு கேட்டேன். 34 எடுத்துட்டேன், ஒன்று தான் இருக்குன்னாங்க. எடுங்கன்னு நான் சொல்லலை, எடுங்கன்னு நான் சொன்னேன் அவர்கள் சமய உரிமையில் நான் தலையிடுகிறேன் என்று பொருளாகும். வழிபாடு அந்தரங்க உரிமை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்தரங்க உறவை போல வழிபாடு என்பது அந்தரங்க உரிமை. அப்படிப்பட்ட ஒரு அந்தரங்க உரிமையில் நான் தலையிடுவது நாகரிகம் அல்ல. என்னை கேட்டாங்க என்ன செய்யலான்னு கேட்டாங்க. அது அப்படியே விடுங்க, அது தானாக எதுவாக நடக்கும்னு சொன்னேன். 2 வாரம் கழித்து சொன்னாங்க 34 எடுத்துட்டேன் சார், 1 வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம், அது வச்சது எதுன்னு கேட்டேன். 34 நம்பாலு போயிட்டாருன்னா அப்படி ஒரு பயம் வந்து நறுக்குன்னு தைக்கவே சரி இருக்கிற 1 எதுன்னு கேட்டேன். சிவபெருமான் தான். நாங்கள் அப்பா அப்போ தான் மூச்சு வந்துச்சு எனக்கு. இப்படி எங்கள் சித்தாந்த வகுப்பு மாணவர்கள் சைவத்தை கற்பதும் சைவத்தில் நிற்பதும் சைவத்தை கற்பிப்பதும், கற்க நிற்க கற்பிக்க என்ற 3 பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் ஏதை சொல்ல வரேன்னா, இந்த காலத்திலேயும் பல தெய்வ வழிபாடு இருக்கிறது, ஒரு கடவுள் வழிபாடும் இருக்கிறது. இது போல அன்றும் இருந்தது. இப்படி இருந்த காலத்தில் தான் வைதிகம் வந்து கலந்த போது பல தெய்வம் பல தெய்வமாக மாறியது. ஏனென்றால் அவங்களுக்கு 33 கோடி தேவர்கள் தானே. இப்போ நம்ம வீட்டு கல்யாணத்தில் என்ன சொல்கிறார் அவர் சொல்லுங்க? 33 கோடி தேவர்கள் சாட்சியாக தானே சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் பார்க்குற திருமணத்தில் எந்த தேவரும் சாட்சி இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு 5-6 கேமராமேன் சாட்சியாகத்தான் நடக்கும் கல்யாணம். சரிங்களா? இதுக்கும் எங்கள் சைவ சமய பேரையில் நாங்கள் ஒரு சட்டம் போட்டு திருத்தம் பண்ணிட்டோம். நாங்கள் நடத்துவது திருமுறை திருமணம். திருமணத்தில் திருமணத்தை எல்லாரும் பார்த்து கழிக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். எனவே இந்த படம் பிடிக்கிற ஆளுங்கள்லாம் ஒதுங்கி நின்று உங்கள் வேலையை பாருங்கள். எந்த காரணம் கொண்டும் திருமண காட்சியை மறைக்க வேண்டாம் என்று சொல்லிட்டோம். இன்னொன்று, அச்சதையை இந்த தாலியை காட்ட போவாங்கள்ல, தாலி காட்டுதல் காட்ட போகும்போது அச்சையதை வாரிக்குவாங்க. வாரிக்கொண்டு நெடுநேரம் கையில் வச்சுருக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கும் தெரியாமல் நழுவ வர்றது. எவ்வளோ நேரம் தான் வச்சுருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விட்டு தாலி கட்டும்போது போட்டால் ஒத்த அரிசி போய் விழும். நாங்கள் இதையும் மாற்றிட்டோம். என்ன மாற்றிட்டோம்னு சொன்னால், தாலியை காட்டும்போது தாலியை மட்டும் காட்டுமே தவிர அச்சதையை கொண்டு போக மாட்டோம். அச்சதை இங்கே தான் இருக்கும். தாலி அணிவித்த பிறகு எல்லாரும் எழுந்து நின்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடி வாழ்த்திய பிறகு மேடைக்கு செருப்பு இல்லாமல் வந்து, ரொம்ப அடிக்கோடி இட்டு சொல்கிறேன், செருப்பு போடாமல் வந்து, நான் தமிழ்நாட்டில் ஒரு திருமணத்தில் பார்த்தேங்க, செருப்போடு போகிறாமான வரைக்கும். என்ன நாகரிகமோ தெரியல. நாங்கள் சொல்லிடுவோம், செருப்பை கழட்டிட்டு உங்கள் வெறுங்காலோட வந்து அச்சதையை எடுத்து சிவ சிவ என்று சொல்லி மணமக்கள் மீது தூவி வாழ்த்துங்கள். இப்படியெல்லாம் நாங்கள் திருத்தங்களை கொண்டு வந்துட்டோம் சாமி. அல்லவா? கற்க நிற்க அல்லவா? இது வள்ளுவன் சொன்னது, நாங்கள் சொல்லலை. நாங்கள் எல்லாருமே காப்பி அடிச்சு தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்களாம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. வள்ளுவன் சொன்னான் இல்லைங்களா? எனவே அவரை சொன்னதை திருப்பி சொல்கிறோம், கற்க நிற்க. ஆனால் அவர் சொல்லாததை ஒன்றை சேர்த்துக்கிட்டோம், கற்பிக்க. சித்தாந்தம் படித்தவ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு, இன்னொருவருக்கு அதை சொல்லுவது.
சொல்லாத காரணத்தினால தான் 1 2 நின்று போச்சு, 2 20 மாறவில்லை. இந்த திருத்தங்களெல்லாம் செய்யணும். ஆக வைதீகம் வந்தபோது நம்முடைய பண்பாடு முற்றாக அழிந்தது. தமிழர் பண்பாடு முற்றாக அழிந்து வர்ணாச்சிரமம் வந்து ஏறியது. சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை, தமிழ் நீச பாஷை. நீச பாஷை தமிழ். அன்பர்களே, இப்படிப்பட்ட கருத்துக்களெல்லாம் உள்ள வந்து இதை ஏற்றுக்கொண்டவன் யாரு? நம்மால் தான். அதுங்க அது அந்த மொழியில் சொன்னால் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கன்ற.